விருச்சிகம் ராசி அன்பர்களே, நவக்கிரகங்களின் தளபதி செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள்தான் நீங்கள். ஆழமான கடலை போன்ற மனமும் அசாத்தியமான மன வலிமையும் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்க அனுபவித்த ரணங்களையும் இனிமே வரக்கூடிய மாற்றங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக முழுமைக்கும் நீங்கள் காணவும் ஆரம்பிக்கலாம். நன்மையை நீங்க விதைப்பீங்க, ஆனா துரோகத்தை தாங்க நீங்க அறுவடை பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த 5 முக்கியமான விஷயங்கள் இருக்கும். விருச்சிகம் ராசி என்பது நீர் தத்துவத்தை கொண்ட ஒரு ராசியாகத்தாங்க இதுவரைக்குமே இருந்தது. நீங்க ஒருத்தவங்களை முழுமைக்கும் நம்பினால் உங்களுடைய ஆன்மாவையே அவர்களிடம் நீங்க ஒப்படைத்து விடுவீங்க. எதை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொண்டு நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா உங்களுடைய ராசிக்குரிய 8ஆம் இடம் என்பது ஆயுள் மற்றும் அவமானங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருப்பதால் நீங்கள் அதிக அன்பு செலுத்திய இடத்திலிருந்தே உங்களுக்கு துரோகங்கள் என்பது பரிசாகவே கிடைக்கும். இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் கிடைத்திருக்கும். அதனாலே நீங்கள் அனைவரையுமே வெறுத்து யாரிடமும் பழகக்கூடாது, பேசக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்துடன் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதை நீங்க கமெண்ட் பண்ணியே ஆகணும். முதுகில் குத்திய ஒரு நட்பு. நீங்கள் ஒரு நண்பருக்காக உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய உழைப்பையும் ஏன் உங்களுடைய சேமிப்பை கூட நீங்க அவங்களுக்காக கொடுத்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு நண்பர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல உங்க கூட இருந்திருப்பார். ஆனா உதவிங்கிறது செய்திருக்க மாட்டார். உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு எங்காவது செல்ல வேண்டும் என்றால் கூட உங்க கூடவே அவர் இருந்திருப்பார். நன்றாக உங்களிடம் பேசியிருப்பார். அதற்காக உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய உழைப்புகள், உங்களுடைய சேமிப்புகள் என அனைத்தையும் நீங்க அவங்களுக்காக கொடுத்திருப்பீங்க. ஆனா அதே ஒரு நண்பர் ஒரு சிறு லாபத்திற்காக உங்களுடைய ரகசியங்களை உங்களுடைய எதிரிகளிடம் பகிர்ந்திருப்பார். அந்த ஒரு நேரம் உங்களை ஒரு தகுதியற்றவராக சித்தரித்த போது உங்களுடைய உலகங்கள் அப்படியே நின்று போயிருக்கும். அவர் ஏன் இப்படி செய்தார், எதற்காக இப்படி செய்தார், இதற்கான காரணங்கள் என்ன ஏது என்று எதுவுமே தெரியாம உங்களுடைய மனதிற்குள்ள 1000 இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பித்திருக்கும். ஆனா அது நடக்கும் பொழுது உங்களுடைய மனதுக்குள்ள எவ்வளவு கவலைகள் ஏற்பட்டிருக்கும் என்பது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இது ஒன்று. இரண்டாவதா, உங்களை பயன்படுத்தப்பட்ட ஒரு அன்பு. ஒரு உறவில் நீங்க உங்களுடைய உயிரையே வைத்திருந்திருப்பீங்க. ஆனா அவர்கள் தங்களுக்கு தேவைப்படும் வரை மட்டுமே தாங்க உங்களை வைத்திருந்து விட்டு ஒரு நல்ல வாய்ப்பு வந்ததுமே உங்களை ஒரு கருவேப்பிலையை போல தூக்கி எறிந்திருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனா அது வரைக்கும் அவர்கள் கொடுத்த அன்பை உங்களை மறக்கவே முடியாது. ஆனா இறுதியா உங்களை கலட்டி விடும் பொழுது அவர்கள் செய்த செயலையும் நீங்க மறக்கவும் மாட்டீங்க. அந்த ஒரு துரோகம் தாங்க உங்களுடைய நம்பிக்கையை உங்களுக்குள்ள சிதைக்க வைத்திருக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய உழைப்பை உங்க கூட இருந்து கொண்டே திருடி இருப்பாங்க. உங்களுடைய அலுவலகத்திலோ அல்லது தொழிலிலோ நீங்க இரவும் பகலும் உழைத்து உருவாக்கிய ஒரு திட்டத்தை, இல்லைன்னா ஒரு தொழிலை, இல்லைன்னா உங்களுடைய சாம்ராஜ்யத்தை உங்களுக்கு மிக நெருக்கமான ஒருத்தவங்க தன்னுடைய பெயரில் சமர்ப்பித்து முன்னேறி இருப்பாங்க. அப்படி முன்னேறிய போது நீங்கள் அடைந்த அந்த ஒரு ஏமாற்றம் உங்களுடைய சொல்லால் எப்பொழுதுமே அடங்காதுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் பல நாட்களாக நீங்கள் நினைத்து வைத்திருந்த சில திட்டங்கள் அது அனைத்தையும் நீங்கள் அப்பொழுதுதான் நிறைவேற்றி அதில் எப்படியாவது நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கும் பொழுது உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை பற்றி அறிந்து கொண்டு அந்த ஒரு திட்டத்தை நான் செய்தேன் என்று முன் போகும் பொழுது உங்களுடைய ஏமாற்றங்கள் மிக பெரிய அளவில் உங்களை ஏமாற்றி இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். 4வதா, இரத்த உறவுகளின் ஒரு அலட்சியங்கள். எத்தனையோ முறைகள் நீங்கள் குடும்பத்திற்காக உங்களுடைய சொந்த ஆசைகளை விட்டு கொடுத்திருப்பீங்க. ஆனா ஒரு சொத்து விஷயத்திலோ அல்லது ஒரு சிறு கருத்து வேறுபாட்டிலோ அவங்க உங்களை ஒரு அந்நியரை போல நடத்திய விதங்கள் ஆறாத ஒரு வடுக்கலாகவே உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக நடந்த ஒரு முக்கியமான மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக போய்த்தாங்க இருக்கும். பணத்தால் வந்த பகைகள் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க கஷ்டப்படுபவர்களுக்கு கைமாறாக கொடுத்த பணம் திரும்ப கேட்கும் போது உங்களை தவறானவராக காட்டி கொடுத்திருக்கும். அவங்க ஊர் முழுக்க உங்களை பற்றி அவதூறாக பேசியிருப்பாங்க. நல்லது செய்ததற்கு இதுதான் தண்டனையா என்று நீங்கள் கதறிய அந்த ஒரு தருணம் மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில சிக்கல்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக நீங்க நிச்சயமா கூறியே ஆகணும். மறக்காம நம்முடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போக ஆரம்பிக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய வேலைகளை நீங்க செய்ய ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மாணவர்கள் திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவ ஆரம்பிக்கும். விளையாட்டுத்தனமாக இல்லாமல் இதுவரைக்கும் பட்டது போதும், இனிமேலாவது வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நீங்கள் நினைத்து உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது உங்களுக்குத்தான் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும்.
நீங்கள் அனைவரையுமே அனுசரித்து செல்வீங்க. அறிவுத்திறமை உங்களுக்குள்ள கூடவும் ஆரம்பிக்கும். சில முக்கிய முடிவுகள் என்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரவும் செய்யும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியதும் இருக்கும். அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்குள்ள ஏற்பட போவது கிடையாது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் போதும், உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் செய்யுங்க. தடைகளை தாண்டி நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க. வாழ்க்கையில அடுத்து என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நிறைய பாடங்களையும் நிறைய விஷயங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் போதும். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் மீது சனியின் ஆதிக்கம் மற்றும் சந்திரனின் ரூபினி ஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு சவாலான ஒரு நாளாக நிச்சயமாக அமைந்திருக்கும். ஒரு முக்கியமான வணிக ஒப்பந்தங்கள் அல்லது சில புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஒருவேளை இந்த வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைத்தால் உடனே நீங்கள் ஏற்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அனுபவத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு புதிய உடற்பயிற்சி அல்லது ஆரோக்கிய நடைமுறையை நீங்க மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனம் ஆரம்பத்தில் தயக்கம் காட்டத்தான் செய்யும். ஆனால் போக போக அதனை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைப்பதில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கவனமாக செலுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். நீங்கள் வெற்றி பெற்றால் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய மேல் அதிகாரிகள் கூட உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரவும் ஆரம்பிக்கும். மனதில் எண்ணிய பணிகளை நீங்க செய்து முடிப்பீங்க. மனதில் எது தோன்றினாலும் அதனையும் நீங்க உடனே முடித்து விடுவீங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. விருப்பமான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்வீங்க. நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீங்க. பங்குதாரர்களின் எண்ணங்களை நீங்கள் அறிந்து செயல்படவும் ஆரம்பிப்பீங்க. உத்தியோக பணிகள்ல அமைதியான சூழல்களும் உங்களுக்குள்ள உண்டாகும். பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வாங்க. எதிர்பாராத அலைச்சலால் ஒரு விதமான சோர்வுகள் உங்களுக்குள்ள உண்டாகத்தான் செய்யும். கற்பனை துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்துவிடும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. பூர்வீக சொத்துக்கள் வழியாக லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றமான சூழல்கள் உங்களுக்குள்ள உண்டாகி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரவும் ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு நேரத்துல விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தாங்க இருக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்வது மிகவும் அவசியம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றத்திற்கான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும். இனிமே வரக்கூடிய நாட்களில் இது நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் பதிலை கொடுக்கிறேன். நன்றி. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அனுபவத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு புதிய உடற்பயிற்சி அல்லது ஆரோக்கிய நடைமுறையை நீங்க மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனம் ஆரம்பத்தில் தயக்கம் காட்டத்தான் செய்யும். ஆனால் போக போக அதனை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைப்பதில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கவனமாக செலுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். நீங்கள் வெற்றி பெற்றால் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய மேல் அதிகாரிகள் கூட உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரவும் ஆரம்பிக்கும். மனதில் எண்ணிய பணிகளை நீங்க செய்து முடிப்பீங்க. மனதில் எது தோன்றினாலும் அதனையும் நீங்க உடனே முடித்து விடுவீங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. விருப்பமான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்வீங்க. நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீங்க. பங்குதாரர்களின் எண்ணங்களை நீங்கள் அறிந்து செயல்படவும் ஆரம்பிப்பீங்க. உத்தியோக பணிகள்ல அமைதியான சூழல்களும் உங்களுக்குள்ள உண்டாகும். பிள்ளைகள் பொறுப்புடன் நடந்து கொள்வாங்க. எதிர்பாராத அலைச்சலால் ஒரு விதமான சோர்வுகள் உங்களுக்குள்ள உண்டாகத்தான் செய்யும். கற்பனை துறைகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்துவிடும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. பூர்வீக சொத்துக்கள் வழியாக லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றமான சூழல்கள் உங்களுக்குள்ள உண்டாகி உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரவும் ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு நேரத்துல விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தாங்க இருக்கும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து செல்வது மிகவும் அவசியம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றத்திற்கான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும். இனிமே வரக்கூடிய நாட்களில் இது நிச்சயமாக நடக்கிறதா